எக்கா என்னடா நேத்து ராத்திரி நான் ஒரு கனா கண்டேன். என்னது? 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சும் போட்டாங்க. நீ இந்த பொய் பித்தலாட்டம் பண்றல, உன் கைய கால கட்டி கால்ல லாட அடிச்சிட்டாங்க. அறிவு கட்டவனே. நாட்டுல எவ்வளவு இருக்குடா கணா கட்டுறதுக்கு? ஒரு லாட்டரி அடிச்சாப்ல, ஒரு புதையல் இருக்கிறது கச்சாப்ல, எவ்வளவு இருக்குடா? அதை விட்டுட்டு போலீஸ்காரன் புடிச்சு போட்டானா? பெரிய இளவா போச்சுதுங்களோட. சரி மாயமா, ஐயா ஏமா வந்துட்டே நீ? உனக்கு எனக்கு ஆகாது நான் போச்சுல. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தல, அதோட போற உனக்கு ஒரு கூப்பிடுப்ப. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டாம், இது வேற விஷயம். ஐயா அது என்னது இது மாமா? சொல்லு மாமா. எங்குது? இங்க தாக்குது. சும்மா சதைக்காத. எங்க இருக்குது? டேய் உன் கண்ணுக்கு தெரியலடா, இது இங்க தாக்குது. என்ன மாயமா தொடர்ந்து சொல்ற? எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாரு இருக்கா? நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும், பக்கத்து ஒரு காலி ஆகுது, போய் பேசு போ. என்ன மென்டல் மாதிரி தனியா பெனாத்தி நிக்கிற? என்ன சதாய்க்கிற? ஆவி இருக்குறாங்க, எவ்வளவு தொல்லை பண்ணுது. எங்க இருக்குது அந்த ஆவி? அங்க இருக்குது, நீ சொல்லாத கேக்கும். चलो बेटे गेट आउट வெள்ளி போமா போய்க்கோ சேச்சி அச்சிப்பா எல்லா பாஷையும் தெத்திட்டு அந்த நாயை சகா எங்க நடக்குது? லெஃப்ட்ல போய் ரைட்ல போனாக்குது. ஐயா ஏய் அம்மா மாரி அம்மா மாரி யாரோ வராங்க. பாத்தி வருது. அம்பா தூதானே அம்மா தாயே, இவன் எனக்கு ஒரே மகன். நீங்க பெரிய மனசு பண்ணி இவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும் தாயே. நாங்க தமிழ்காரவங்க. என் மகன் ரோசிங்கிற ஒரு மலையாளத்து கிறிஸ்டின் பொண்ண காதலிச்சா. ஜாதி வேறையா இருக்கிறதுனால நாங்க 2 வீட்டுக்காரும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அகிலாண்டேஸ்வரி एक तुझे के लिए मरो சரித்ரா அவளோட ராவுகை. அடே நீ மேல சொல்லு மகளே. அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போச்சு. செத்து போன அந்த பொண்ணு என் பையன் உடம்புல பூந்துக்கிட்டு அவனை பேயா ஆட்டி படைக்கிறான். காட்டேரி மாதிரி இருக்கா, கிட்ட போனா பிராண்டிடுவா. நான் கைட்டிட்டுமா? இருடா. என்ன மாமா தாயே, நீதான் அந்த பேயை எப்படியாவது ஓட்டணும். இங்க பார்வே பேயை ஓட்ட சொல்றாங்க. பேய்க்கு நமக்கு என்ன சம்பந்தம் சொல்லுவே? பேயெல்லாம் எங்களுக்கு சொந்தம். நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி. அவ்வளவு நெருக்கம். காலையில நாங்கெல்லாம் ஒன்னா உட்கார்ந்தா நாஸ்டா துணுவோம். பேய்க்கு பாயானா ரொம்ப பிடிக்கும் இல்லையக்கா? இத பாரு மகளே, பேயை ஓட்டுறது நோகடிக்கிறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீ பாட்டு கிளம்பிக்கிட்டே இரு. அப்படி சொல்லாதீங்க தாயே. இந்தாங்க மாரி இந்த படையெல்லாம் அசத்தங்கும். கோல்டு பார்ட்டி கோல்டு வச்சிருக்கு. ஒரு வருஷத்து கலெக்ஷன் ஒரே அமுக்கு அமைக்கலாம். தைரியமா பேய ஓட்டு. சைக்கிளாடா சும்மா ஓட்டுறதுக்கு? பேய்டா பயமாக்குது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல ஓட்டு. அந்த தட்சணையை மகளே, இங்க திருட்டு பையன் ஜாஸ்தி. அதனால என்கிட்ட கொடுங்க. அதை விட நீ அதுல போடுறது மேல மகளே. உன் பேர் என்ன மகனே? அழகப்பேன். மாரியாத்தா, காளியாத்தா, முனீஸ்வரன், அகிலாண்டேஸ்வரி, முருக, விநாயக பெருமான், நீ எந்த சாமியை வழிபடுற மகனே? முருகப்பெருமான். முருகானியே நிப்படி கோமணத்துடன் தண்டு கொண்டு இங்கிட்டோர் ஆண்டியானா. அந்த மலையாளத்துக்கார பொண்ணுடைய ஆவியாகப்பட்டது உடம்புல புகுந்து உன்னை தொல்லை பண்ணுதா மகனே? தைரியமா சொல்லு மகனே, இந்த ஆட்டா இருக்கிறேன், ஒன்னும் கவலைப்படாதே. அந்த ஆவியாகப்பட்டது உன்னை எப்படி தொல்லை பண்ண? அதே பட்டி திடீர்னு தமிழ்ல இருந்து மலையாளம் ஆம்பளை உடம்புல இருந்து பொம்பளை வருது. கடல நக்கிற கோயாரு நக்கிற கோயாரு. நான் ஒரு பெண்குட்டி, நீ ஒரு பெண்குட்டி. நான் எந்த செய்தோ எனக்கு ஒன்னும் அறியல. நீ நான் ரொம்ப மோசமானபடி. கீழ்படு, எலும்பு கீழ்படுறி, அடி பின்னிடுறேன். இத பாரு, உனக்கு எனக்கு என்ன சண்டைக்குது? நானும் என் சிஷ்யங்களும் ஏதோ பழிச்சுன்னு இருக்கிறோம். உங்க அம்மா வலையில கட்டி போட்ட அந்த ஆவேசத்துல இதெல்லாம் பண்ணிட்டோம். நீ இவ உடம்புல இருந்தாலும் சரி, பக்கத்து இருக்கிற உடம்புல இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்னும் கவலை கிடையாது. என்ன ஊற்று தாயே மன்னிச்சிடு. என்ன கொலை பண்ண விட்டு போயிட்டுங்களே. மாயமா தாயே, பார்த்தா என்ன காப்பாத்து. ரோசி பாவம், அவளை விட்டுட்டு அவளுக்கு ஆவினாவே என்னன்னு தெரியாது. അതെ, എനിക്ക് മനുഷ്യരുടെ മേൽ വിശ്വാസമില്ല. നീയും എന്റെ ജാതിയാണ്. നീ പറഞ്ഞത് കൊണ്ട് ഞാൻ വിടുന്നു. ഇനി மேலே வேறையா? எங்க உங்க கூட 2 பேர் சொல்லிட்டு இருந்தாங்களே, அவனுங்களே அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். ஏம்மா என்ன மாயமா, நீ மனுஷங்களை தான் ஏமாத்துறன்னு நினைச்சேன், ஆவிகளே ஏமாத்துறியா? அது ஒண்ணு இல்ல சூச்சி, ஆம்பளைங்க எல்லாம் நிறைய வந்து போற இடம், நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணவா? அது மாத்திரம் இல்ல,
வயசு ஆவாதான் வாக்குபலது சரியா இருக்கும்னு இந்த முட்டாய் ஜனங்க நம்புறாங்க. அதுக்கு தான் நம்ம கிராமர்லாம் குறைச்சிக்கின்னு கை வேஷம் போட்டுன்னு இருக்கிறோம். கிராமர்ல கிளாமர் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப என்ன இருக்குது? ஏய், நீ பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்க. ஆமா, நான் தான் ஒன்ன மாதிரி இருக்கிறேன். ரெண்டு ஒண்ணுதான். ஓ, டபுள் ஆட்டிங்க. சரி, அத்த விடு. ஏதோ என் உசுரை நீ காப்பாத்திட்ட. உனக்கு ஹெல்பிங் பண்ணலான்னு நானும் முடிவுக்கு வந்துட்டேன். சரி, என்ன விஷயமா வந்திருக்கிற சொல்லு. இல்லம்மா, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி என் புருஷன் கட்டவர் பாவம். அவரு அப்படியே அவரை அடைச்சு வச்சுட்டு அவர் மாதிரியே ஒருத்தனுக்கு மூஞ்சிய மாத்தி அந்த வழக்கத்துல இருந்தா எல்லா வேலையும் செய்யறான். மூஞ்சிய மாத்திட்டானுங்களா? இன்னும் நடக்குது இந்த நாட்டுல. மாயமா, எப்படியாவது என் புருஷனை நீதான் காப்பாத்தணும். காப்பாத்திடலாம். இன்னொன்னு, நம்மள நம்பிக்கை நீங்க ஒரு பிச்சைக்கார கும்பலே இருக்குது. அதுக்கு நான் தான் பாத்துக்கணும். அத பத்தி நீ கவலைப்படாத. ஆன்ற சார், நமக்குள்ள இப்ப கராரா பேசிக்குவோம். நான் உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டிய உதவி எல்லாம் செய்து தரேன். நீ எனக்கு என்ன தர இப்ப சொல்லு. என் சொத்தெல்லாம் உனக்கு தானே. இந்த பயமுறுத்தாத. உனக்கு 10 ரூபா சொத்துன்னு அதான் தருவியா? எவ்வளவு தேவை அத சொல்லு. 4-5 பங்களா, ஏகப்பட்ட பணம். சரி, அப்புறம் வைரத்தோடு, வைர அட்டிக, காசு மாலை, ஒட்டியானம், நிறைய பட்டுப்படவைங்க. அப்புறம் மயக்கமே வந்துடும் போல இருக்குதா? லாட்ல நமக்கு பங்குக்குதா? ஆமா. ஐயா, வயதெல்லாம் கலக்குதே. பாக்க மாற மாட்டியே. இந்த பாரு, மனுஷனுக்கு தான் 2 நாக்கு. சரி, ஆவிக்கு ஒரே ஒரு நாக்கு தான். சபா, அது ஓட்டம். உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாத. நான் எப்படி உன் புருஷனை காப்பாத்துறேன்? என்ன பத்தின எல்லா விவரத்தையும் நான் சொல்றேன். அப்படியா? அது போதும் எனக்கு. அப்புறம் நான் பாத்துக்கிறேன்.